தேவ நீதி, காட்ஸ் ரைச்சுவஸ்னஸ். எக்ஸோடஸ் டிவி தமிழ் அருளுரை துளிகள் நேயர்கள் யாவரையும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் வாழ்த்துகிறோம். நீங்கள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த நிகழ்வு உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. தேவ நீதி, காட்ஸ் ரைச்சுவஸ்னஸ் என்பது கிறிஸ்தவ ரட்சிப்பின் இறையியலில் உள்ள ஒரு முக்கியமான வார்த்தையாகும். இது கிறிஸ்துவின் நீதி என்று அழைக்கப்படுகிறது. கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்களுக்கு அதாவது கிறிஸ்துவின் நீதி அவர்களுடையது போல் கருதப்படுகிறது. அருமையான கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பர்களே, விசுவாசத்தின் மூலம் மட்டுமே கிறிஸ்துவின் நீதி நமக்குள் புகுத்தப்படுகிறது என்பது வேதம் முன்மொழிகிறது. இதன் அடிப்படையில் தான் கடவுள் மனிதர்களை ஏற்றுக்கொள்கிறார் என்பது இயேசுவின் நீதி. இந்த தேவன் நம்மை ஏற்றுக்கொள்கிறார் அல்லது நியாயப்படுத்துகிறார் என்பதும் குறிப்பிடப்படுகிறது. இதை விளக்குவதற்காக ஒரு சிறிய சம்பவத்தை உங்கள் முன் வைக்கிறேன். ஒரு ரோமன் கத்தோலிக்க மதத்தை சேர்ந்த ஒரு போர் வீரன் ஐரோப்பா தேசத்தில் ஒரு போரில் இறந்து விடுகிறான். அது ஒரு காட்டு பகுதி. அவன் கத்தோலிக்க மதத்தை சேர்ந்தவன் ஆனதால் அவன் நண்பர்கள் அவனுடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு கத்தோலிக்க முறைப்படி அடக்கம் செய்ய அந்த பகுதியில் உள்ள ஒரு கத்தோலிக்க தேவாலயத்தில் வந்தார்கள். பாதிரியாரை அணுகினார்கள். தேவாலயத்தை அடுத்து ஒரு கல்லறை தோட்டமும் இருந்தது. அது முழுவதும் வேலியினால் அடைக்கப்பட்டிருந்தது. பாதிரியார் இறந்தவரின் பெயரை கேட்டார். தன்னுடைய ஆலய கோப்பில், அதாவது சர்ச் ரெஜிஸ்டரில் தேடி பார்த்தார். அவன் பெயர் அதில் இல்லை. ஆகவே பாதிரியார் அந்த ஆலய கல்லறையில் அடக்கம் செய்ய முடியாது என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார். நீண்ட நேர சம்பாஷணைக்கு பின் நண்பர்கள் அந்த கல்லறையின் வேலிக்கு மிக அருகில் அடக்கம் செய்தார்கள். கவனிக்கவும், பாதிரியார் பார்த்து கொண்டே இருந்தார். அது ஒரு மழை காலம். மழை பெய்து கொண்டிருந்தது. நண்பர்கள் சென்று விட்டனர். பாதிரியார் இரவில் தூக்கம் வராமல் நிம்மதியற்று இருந்தார். ஆலயத்தை விட்டு வெளியே வந்தார். மழையில் நனைந்து கொண்டே அந்த மனிதனை அடக்கம் பண்ணின இடத்திற்கு வந்தார். அந்த மனிதனை வேலியின் ஓரத்தில் அடக்கம் செய்தபடியால் பாதிரியார் அந்த வேலியை பிரித்து அந்த மனிதன் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை அந்த கல்லறைக்குள் இருப்பது போல பாவித்து அந்த வேலியை எக்ஸ்டெண்ட் பண்ணி நீட்டினார். நீட்டி இப்பொழுது அந்த மனிதனை அடக்கம் பண்ணின இடம் அந்த கல்லறைக்குள் இருப்பது போல அந்த வேலியை சரி செய்தார். திருப்தியானார். படுக்கைக்கு சென்றார். அன்பானவர்களே, ஒரு கல்லறைக்குள் ஒரு மனிதனை வைப்பதற்கு அவன் பெயர் இல்லாதது ஒரு காரணம். உலக நீதியே இவ்வளவு கடுமையானது என்றால் தேவ நீதி எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அப்படியாக்க மாட்டாது, நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி, கவனியுங்கள், தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. தேவன் நீதிபரர், மனிதன் அநீதி நிறைந்தவன். ஆகவே இந்த நாளின் நல்ல வேளையில் எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் உங்களுக்கு ரட்சிப்பை வழங்க வேண்டும் என்று அநேக இது போன்றதான செய்திகளை அளித்துக் கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்கிறது, தேவ நீதி மனிதன் சுய நீதியினாலே தேவ நீதியை தள்ளுகிறான். கவனிக்க வேண்டும்.
சுயநீதி. இன்றைக்கு அநேகர் சுயநீதியினாலே இந்த தேவனிடத்தில் வருவதற்கு அவர்கள் தங்களை தடை செய்கிறார். ரோமர் 10:3 பாருங்கள். எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல், கவனியுங்கள், தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாக இருக்கிறார். இதுதான் இன்றைக்கு அநேக ரட்சிப்பை அடைவதற்கு தடையாக இருக்கிறது. தேவ நீதியை அறியாமல் தங்களுடைய சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். தேவ நீதி பயங்கரமானது. யோபு சொல்கிறார் 35:2, என் நீதி தேவனுடைய நீதியை பார்க்கிலும் பெரியதென்று நீர் சொன்னது நியாயம் என்று எண்ணுகிறீரோ? என்னுடைய நீதி தேவனுடைய நீதியை பார்க்கிலும் அது எப்படி பெரியதாக இருக்க முடியும்? சுயநீதி, தேவ நீதியை குறித்து இந்த நாளின் நல்ல வேளையில் அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சிலர் இந்த சுயநீதியினாலே தங்களை மேன்மைப்படுத்தி தங்களை பெரியவர்கள் என்று காண்பித்து, அப்படி அவருடைய சுயநீதிக்கு களங்கம் வரும்பொழுது அவர்கள் கோபப்படுகிறார்கள். வேதம் சொல்கிறது, யாக்கோபு 1:20, மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டார். அருமையானவர்களே, ரோமர் 3:5 கூறுகிறது, நான் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். நம்முடைய நீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால் என்ன சொல்லுவோம்? நம்முடைய நீதி தேவனுடைய நீதியை எப்படி விளங்க பண்ண முடியும்? நாம் அநீதி உள்ளவர்கள் என்று வேதம் கூறுகிறது. இந்த நாளில் நல்ல வேளையில் ஒரு முக்கியமான வசனத்தை நான் ஆதாரமாக உங்கள் முன் வைக்கிறேன். 2 கொரிந்தியர் 5:21, நாம் யார்? இந்த பூவுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் யாவரும் அவருக்குள், யாருக்குள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத இயேசு கிறிஸ்துவை நமக்காக பாவமாக்கினார். இந்த வசனம் உலகத்தையே அசைக்கிற ஒரு வசனம். உலகத்தில் உள்ள சகல ஜனங்களையும் தேவனுடைய நீதிக்கு அழைக்கிற ஒரு வசனம், தகுதிப்படுத்துகிற ஒரு வசனம். இந்த வார்த்தையை மறுபடியும் ஞாபகப்படுத்து. நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற ஜனங்களாகிய ஒவ்வொருவரும் அவருக்குள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத இயேசு கிறிஸ்துவை நமக்காக பாவமாக்கினார். இயேசு கிறிஸ்துவனுடைய நீதி உங்களுக்கு வேண்டுமா? ரோமர் 1:17, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. நாங்கள் அறிவிக்கிற எக்ஸோடஸ் டிவி தமிழ் இந்த அருளுரை குறிகள் விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதியை உலகுக்கு வெளிப்படுத்துகிறது. விசுவாசத்திற்கென்று இந்த சுவிசேஷம் இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த நிகழ்வின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது. இதை வேதம் இன்னும் ஆழமாக கூறுகிறது. இது குற்றம் சாட்டப்பட்ட நீதி அல்லது குற்றம் புகுத்தப்பட்ட நீதி. ஆங்கிலத்தில் இம்ப்யூட்டட் ரைச்சஸ்னஸ் என்று சொல்றாங்க. அப்படி என்ற அர்த்தம் என்ன? தேவனுடைய நீதியை யாரும் குற்றப்படுத்த முடியாது. ஆனாலும் இது குற்றப்படுத்தப்பட்டது. எப்படி? வேதம் சொல்கிறது, அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் கிறிஸ்து பாடுபட்டார். 1 பேதுரு 2 அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் கூறுகிறது. அதனால இன்றைக்கு இந்த நல்ல வேளையில் இந்த புகுத்தப்பட்ட நீதி உங்களுக்குள் புகுத்தப்பட வேண்டுமா? வேதம் சொல்கிறது ரோமர் 3:22, அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் பலிக்கும் தேவ நீதி விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே இல்லை. எவர்கள் மேலும் அது பலிக்கும். எப்பேற்பட்ட அநீதி உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, இந்த தேவ நீதி அவர்கள் மேல் பலிக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஏசாயா 53:11, என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால், அந்த அறிவினால் என்பதற்கு அந்த பிராக்கெட்ல விசுவாசம் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள்.
என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் விசுவாசத்தினால் அநேகரை நீதிமான்களாக்குவார், அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். ஆகவே குற்றம் சாட்டப்பட்ட நீதி என்று வேதம் கூறுகிறது. இந்த நீதி உங்களுக்கு வேண்டாமா? ஆனால் இந்த நீதி நீங்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், இந்த நீதி உங்களுக்குள் அது புகுத்தப்படவில்லை என்றால், நீங்கள் தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே நீங்கள் நிற்க வேண்டும். பாருங்கள், ரோமர் 2:5, உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறாயே. இந்த தேவனுடைய நீதி இன்றைக்கே பெற்றுக்கொள்ளுங்கள், இந்த நிமிடமே பெற்றுக்கொள்ளுங்கள். என் மீட்பரத்தம் சிந்தினார், மாநீதியும் சம்பாதித்தார், என் சொந்த நீதி வெறுத்தேன், இயேசுவின் நாமம் நம்புவேன், நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேரஸ்திபாரம் மணல்தான், வேரஸ்திபாரம் மணல்தான், நியாய தீர்ப்பு காலத்தில் எக்கால சத்தம் கேட்கையில் அஞ்சேன், என் மீட்பர் நீதியே அநீதன் என்னை மூடுமே. நியாய தீர்ப்பு காலத்தில் எக்கால சத்தம் கேட்கையில் நான் அஞ்சிட மாட்டேன். ஏனென்றால் என்னுடைய மீட்பருடைய நீதி அநீதனாகிய என்னை மூடுகிறது. கர்த்தர் தாமே இந்த சிந்தையை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. அவருடைய பரிசுத்த நாமம் இன்னும் இன்னும் மகிமைப்படுவதாக. ஆமென்.